எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அறிவு, பயிற்சி என்பவை எங்களுடைய நடத்தையாக மாறுகின்ற அந்த விடயம் இப்பொழுது அநேகமாக நடப்பதில்லை. எங்களுடைய மனம், வாக்கு, காயம், சிந்தனை, சொல், செயல், இந்த மூன்றும் தனித்தனி பாதைகளில் செல்கின்றன. நாங்கள் நல்லவற்றை சிந்திப்போம், ஆனால் நல்லவற்றை பேச மாட்டோம். சிலவேளை நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றை செய்ய மாட்டோம் என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அறிவை ஒரு தகவல் துணுக்குகளாக நாங்கள் தலைக்குள்ள கொண்டு போகிறோம். அதை எங்களுடைய நடத்தைகளாக அதை உள்வாங்கி நாங்கள் இந்த விடயங்களை செய்யவில்லை. மிக அண்மித்த காலத்திலே ஐரோப்பிய நாடொன்றிற்கு ஒரு பயிற்சி நெறிக்காக சென்றிருந்தேன். அந்த பயிற்சியை மேற்கொண்டவர் ஒரு கல்வியலாளர். அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகிறார். அதே போல அவர் ஒரு பயிற்றுனர். உணவு வேளையிலே அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு விடயத்தை சொன்னார். ஒரு ஒப்புவமை கதை ஒன்றை சொன்னார். நாய்களுக்கு பயிற்சி வழங்கும் ஒரு பயிற்றுனர் சொன்னார், நீங்கள் கோரும் பொழுது விசில் அடிப்பதற்கான பயிற்சியை இந்த நாய்க்கு நான் வழங்கிவிட்டேன். நீங்கள் கோரும் பொழுது விசில் அடிப்பதற்கான பயிற்சியை இந்த நாய்க்கு நான் வழங்கிவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே அதை கேட்டவர் ஆர்வ மிகுதியால் அந்த நாயை கேட்டிருக்கிறார், விசில் அடி என்று. நாய் விசில் அடிக்கலை. அப்போ அவர் திருப்பி பயிற்சியாளரை கேட்டார், என்ன நீங்கள் பயிற்சி வழங்கினேன்னு சொன்னீங்கள், நாய் விசில் அடிக்குது இல்லையே என்று கேட்க பயிற்றுனர் சொன்னாராம், நான் சொன்னது என்ன, கோரும்போது விசில் அடிப்பதற்கான பயிற்சியை வழங்கிவிட்டேன். நாய் அதை பயின்றதா, அதை பற்றிய உத்தரவாதம் எதையும் நான் கொடுக்கவில்லை. நான் பயிற்சியை வழங்கிட்டேன். அதுபோலத்தான் இன்றைய கல்வியலாளர்களுடைய, பயிற்றுனர்களுடைய நிலை இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதாவது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அறிவு, பயிற்சி என்பவை எங்களுடைய நடத்தையாக மாறுகின்ற அந்த விடயம் இப்பொழுது அநேகமாக நடப்பதில்லை. எங்களுடைய மனம், வாக்கு, காயம், சிந்தனை, சொல், செயல், இந்த மூன்றும் தனித்தனி பாதைகளில் செல்கின்றன. நாங்கள் நல்லவற்றை சிந்திப்போம், ஆனால் நல்லவற்றை பேச மாட்டோம். சிலவேளை நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றை செய்ய மாட்டோம் என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு இயற்கை ஒரு விதிவிலக்கு அல்ல. இயற்கையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் இங்கே எதுவும் பேச தேவையில்லை. ஆனால் சில உதாரணங்களை சொல்கின்றேன். எனக்கு ஒரு அடிக்கடி சந்தேகம் வரும், எங்களுக்கு மர வெறுப்பு நோய் இருக்கிறதா என்று. ஏனென்றால் சாதாரணமாக எங்களுடைய மக்கள் அல்லது சக மனிதர்கள் ஏதாவது ஒரு நல்ல நாளிலே இயற்கைக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மரம் நாட்டுவோம் என்ற ஆலோசனையுடன் வருவார்கள். அதே மனிதர்கள் உங்களுடைய அயலவராக இருக்கும் பொழுது சொல்லுவார், இந்த மரத்தால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, தயவு செய்து தரைச்சி விடுங்கோ. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் இந்த இளங்கலைஞர் மண்டபத்துக்கு பக்கத்தில். அவர் அடிக்கடி சொல்லி கவலைப்படுவார், நான் சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டில் இருக்கும் அயலவருடன் அல்லது அயலவருக்கு பயந்து வாழும் ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் என்ற வீட்டில் நிற்கிற ஒரு வேப்ப மரத்தால், அந்த வேப்ப மரத்தின் கொப்பு கொஞ்சம் அங்காலே எட்டி பார்த்தா ஐயா சண்டைக்கு வந்துடுவார். அந்த வேப்ப மரத்தில் இருந்திருக்கிற இலைகள் கொஞ்சம் அங்கால விழுந்தால் ஐயா சண்டைக்கு வந்துடுவார். இது குப்பையாக இருக்குது. அதே போல் இந்த மரத்தால் மசுக்குட்டி வருகுது, இந்த மரம் தற்செயலாக எங்களோட வீட்டுக்குள்ளே விழுந்துடுமோ என்கின்ற பல்வேறு காரணங்களால் இந்த மரங்களை வெட்டி விடுங்கள் என்று சொல்கின்ற ஒரு கோஷம் நிறையவே இருக்கிறது. நான் நேரடியாக பல தடவை அனுபவித்திருக்கின்றேன். எனக்கு ஒரு சின்ன துண்டு நிலம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அந்த இடத்தினுடைய அயலவர்கள் அடிக்கடி கால் பண்ணி சொல்வார்கள், அண்ணே அந்த மஞ்சள் வண்ண அவருக்கா தட்டி விடுங்கோ, அது உள்ளுக்கு இருக்குது, அவற்றை வீட்டுக்கிட்டவே போயில்லை, ஏன் தட்டி விடுங்கோன்னு சொன்னால் நான் வீடு கட்டேக்குள்ள அந்த வேர் சில வேளை இந்த வீட்டை பாதிக்கும் என்கிற கவலை. அதே போல் அந்த காணியை எனக்கு வாங்கி தந்த தரகர் சொல்லுவார், ஐயா தயவு செய்து இந்த வேலி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மதிலை கட்டுங்கோ, அப்படி என்றால் தான் இந்த உங்களோட காணிக்கு பெருமதி வரும் என்று. சரி, இதையெல்லாம் விட்டு நான் வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல போய்
ஒரு இயற்கை தோட்டத்தை செய்வோம் என்று வழிகிட்டால் அந்த இடத்தில் உள்ள மரங்களை அழிக்காமல் அதுக்குள்ளே பயிர் செய்ய முயற்சிக்க பக்கத்து காணிக்காரர் எல்லாம் சொல்லினோம், இந்த மரம் எல்லாம் விட்டுச்சுன்னா குரங்கு வரும், குரங்கு வந்தால் எங்கட தோட்டத்துக்கும் வரும், தயவு செய்து மரத்தை எல்லாம் விட்டுங்கோ. அப்போ எங்களுடைய அறிவு எங்கள் எல்லாருக்கும் இருக்குது, மரம் வளர்க்க வேணும், அதை ஏன் முக்கியம் என்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அது நடைமுறையில் எங்களுடைய நடத்தையாக மாறவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டம். இது ஒரு பக்கம் சாதாரண மனிதர்களிடம் இருக்க, அண்மையிலே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடத்தைச் சேர்ந்த மண் ரசாயனம் சாயில் கெமிஸ்ட்ரியில் அவர்களுடைய இறுதியாண்டிலே அதை விசேட துறையாக படிக்கின்ற மாணவர்களோடு ஊடாட கிடைத்தது. அவர்களோடு ஊடாடி கொண்டிருந்த பொழுது, அது ஒரு பரீட்சை சார்ந்த ஊடாட்டம். இந்த மண்ணிலே நாங்கள் இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே சேதனப் பொருட்கள், மண்ணிலே இருக்கிற சேதனப் பொருட்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் மண் தன்னை மீளுயிர்த்து கொள்ளும் என்ற வகையிலே அந்த மண்ணிலே சேதனப் பொருட்களை அதிகமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவ்வாறான சூழலியல் செயற்பாடுகள், பயிற்சிய செயற்பாடுகள், சூழலியல் சார்ந்த பயிற்சிய செயற்பாடுகள் நடைபெறும். ஆகவே அவர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக தோட்டத்திலே அல்லது ஃபார்ம் என்று சொல்வார்கள், அங்கே சில இடங்களை எடுத்து இந்த மண்ணிலே இருக்கின்ற சேதன பொருட்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் எவ்வாறு பயிர் செய்வது என்கின்ற ஒரு திட்டத்தை மேற்கொண்ட மாணவர்கள், அது தொடர்பான பகுப்பாய்வுகளை மேற்கொண்ட மாணவர்கள். அவர்களிடம் கேட்டேன், இந்த மண்ணில் எவ்வளவு சேதன பொருட்கள், அதனுடைய வீதம் எவ்வளவு என்று. எனக்கு உண்மையிலே அதிசயமாக இருந்தது. சொன்னார்கள் 20 வீதம், 25 வீதம், 30 வீதம். 18 மாணவர்கள். சாதாரணமாக ஒரு அயன மண்டல மண்ணிலே 2 வீதம் அல்லது 3 வீதத்துக்கு தான் இந்த சேதன பொருட்கள் இருக்கும். அதை 4 வீதம் அல்லது 5 வீதமாக கொண்டு வர்றதே மிக பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது அடிக்கடி ஊக்கி கொண்டிருக்கும் எங்களுடைய காலநிலையில். ஆனால் அந்த துறையை விசேட துறையாக செய்கிறவர்கள் கூட அதை எங்களுடைய மனதுக்குள் எடுக்கவில்லை. அதை ஒரு தகவலாக பயின்றிருக்கிறார்களே தவிர அதனை மனதுக்குள் எடுக்கவில்லை. அந்த தகவலையும் மறந்து விட்டார்கள். இதே போல மண்ணினுடைய பல்க் டென்சிட்டி என்று சொல்வார்கள், அடர்த்தி எவ்வளவாக இருக்கும், ஏன்னா அது மண்ணினுடைய இறுக்கத்தன்மை அதுதான் தீர்மானிக்கும். ஆகவே அதை கேட்கும் பொழுது அதை ஒரு வீதத்திலே சொன்னார்கள். 10 வீதம் இருக்கும், 20 வீதம் இருக்கும். மாணவர்களுக்கு தெரியும் அடர்த்தி என்றால் திணிவின்கள் கனவளவு, அதனுடைய அழகே வேறு. ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றால், அறிவை ஒரு தகவல் துணுக்குகளாக நாங்கள் தலைக்குள்ள கொண்டு போகிறோம். அதை எங்களுடைய நடத்தைகளாக அதை உள்வாங்கி நாங்கள் இந்த விடயங்களை செய்யவில்லை. ஆகவே ஒரு சிறு உதாரணத்தின் மூலம் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி அமையலாம் என்று நினைக்கின்றேன். சாதாரணமாக ஒரு மனிதன், சராசரியாக ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு 300 கிலோகிராம் கார்பனீர் ஆக்சைடை எங்களுடைய சுவாச செயல்முறையால் வெளிவிடுவார். அதே போல் எங்களுக்காக செய்யப்படும் ஏனைய விடயங்கள், எங்களுக்காக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம், எங்களுக்கு உணவை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படும் போக்குவரத்து, நாங்கள் செய்கிற போக்குவரத்து, இப்படி எல்லாம் பார்த்தால் சராசரியாக ஒரு 3ஆம் உலக நாடுகளில் இருக்கிற ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 1500 துவக்கம் 2000 கிலோகிராம் கார்பனீர் ஆக்சைடு அவன் சார்பாக இந்த சூழலுக்கு போகும். இதுவே ஒரு ஐரோப்பிய மனிதனாக இருந்தால் அது 4000 அல்லது 5000 கிலோகிராம் கார்பனீர் ஆக்சைடு போகும். சாதாரணமாக சிறிய, உங்களுடைய மாணவர்களுக்கு தெரியும், ஒளித்தொகுப்பினுடைய சமன்பாடு 6 மூலக்கூறு கார்பனீர் ஆக்சைடு 6 மூலக்கூறு நீர், இந்த ரெண்டும் சேர்ந்தால் குளுக்கோஸ் C6H12O6 என்று சொல்கிற குளுக்கோஸும் 6 மூலக்கூறு ஆக்சிஜனும் வரும். 6 மூலக்கூறு கார்பனீர் ஆக்சைடை உள்ளுக்கு எடுத்து 6 மூலக்கூறு ஆக்சிஜனை வெளியில் ஒரு மரம் விடும். அப்போ இந்த 1500 அல்லது 2000 கிலோகிராம் கார்பனீர் ஆக்சைடை நாங்கள் சமப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு முருங்கை மரம் கிட்டத்தட்ட 60 துவக்கம் 120 கிலோகிராம் ஆக்சிஜனை ஒரு வருஷத்தில் வெளிவிடும். அப்படி என்றால் எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கெடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆளுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு 10 முருங்கை மரம் தேவை கிட்டத்தட்ட. அதுவே தென்னையாக இருந்தால் 14 தென்னை தேவை. இதற்கு தரவுகள் இருக்கிறது, நான் விளங்கப்படுத்தலை. 14 தென்னை தேவை ஒரு ஆளுக்கு. பனை என்றால் இன்னும் கூட தேவை. ஏனென்றால் பனை ஒரு வருஷத்தில் வெளிவிடுற கார்பனீர் ஆக்சிஜன் குறைவு, ஆனால் அதனுடைய ஆயுட்காலம் கூட, அதன் வாழ்நாளிலே அது நிறைய ஆக்சிஜனை வெளிவிடும். ஆகவே நாங்கள் ஒரு 20 பனையை வச்சுருக்கணும் ஒரு ஆளுக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேருண்டா
எத்தனை முருங்கை வைக்கணும், எத்தனை தென்னை வைக்கணும், எத்தனை பனை வைக்கணும்னு எங்களுக்கே தெரியும். நாங்கள் அதெல்லாம் வைக்கவும் தேவையில்லை. ஆக குறைஞ்சது வைத்தவற்றை அழிக்காமல் இதை வெட்டி விடுங்கோ, இது அதுக்கு கூடாது இதுக்கு கூடாது என்று சொல்கிற அந்த பண்பையாவது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களுக்கு இங்கே சொல்ல வர்ற விடயம் என்னென்று சொன்னால், எங்களுக்கு அறிவு என்பது இருக்குது, சூழலியல் ரீதியான அறிவு என்பது இருக்கிறது, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நாங்கள் உண்மையிலே உள்வாங்கி அதனுடைய அர்த்தம் என்ன என்றதை புரிந்து கொண்டு இத்தனை கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடை நாங்கள் வெளிவிடுறோம், எங்களுக்கு இத்தனை மரம் தேவை, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை சமப்படுத்துறதுக்கு என்ற வகையில் இதை புரிந்து கொண்டீங்கள் என்றால் நாங்கள் சூழலுக்கு தீமை செய்ய மாட்டோம். இந்த பசுமை நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள் இவ்வாறான அறிவை அல்லது இவ்வாறான அர்த்தப்படுத்தலை மேற்கொள்வதற்காகத்தான் ஐங்கர் நேசன்ஸராலே அல்லது பசுமை இயக்கத்தால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. நாங்கள் அந்த தளத்தில் வந்தும் அதே பிள்ளையை விடக்கூடாது. அதை வெறுமனே ஒரு போட்டி பரீட்சையாக அதில் பதில் சொல்கிறதோட எங்களுடைய கடமை முடிந்தது என்று சொல்லாமல் எங்களுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இது அர்த்தபூர்வமாக மாற வேண்டும், மாறும் என்ற நம்பிக்கையிலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.